என் லைஃப் எனக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே 23 வருஷத்தை தள்ளிடுச்சு. எனக்கு பிடிச்சதை செய்கிறதா இல்லை என்னை பிடிச்சதை ஏற்றுக்கிறதா? மச்சான், கனவுன்னு கனவுலேயே இருக்காதா, கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வா. கண்டச்சோறு உருப்புற வழியே பாரு. டேய் தம்பி, சாப்பிட வாடா. டேய், என்ன பண்றான் இவன்? இவனால நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. டேய், எங்க இருக்கா இவன்? டேய், என்னடா பண்ற? கூப்பிடுறது உனக்கு காது கேட்கலையாடா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. சோகமா இருக்கியா என்ன? பாரு, அம்மா தானே, சொல்ல கொஞ்சம் டைம் பாஸ் ஆகட்டும். நக்கலா இருக்குதுல உனக்கு? படித்ததுக்கும் போக முடியாமல் பிடிச்சதும் பண்ண முடியாமல் ஒன்றும் புரியலம்மா. லைஃப்பில் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. டேய், போய் இதுக்கடா ஃபீல் பண்ற? இங்க பாரு, இந்த காலத்துல முக்காவாசி பசங்க அவங்க கரியரை பார்க்கணும், காசு சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான்டா அவங்க பிடிச்சதை தேடி போறாங்க. அந்த கொஞ்சம் பேர் தான் வாழ்க்கையில சந்தோஷமாவும் இருக்காங்க, தெரியுமா? டேய், கடமையை விடு, நமக்கு கொள்கை தான் முக்கியம். இங்க பாரு, நீ எங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுடா, தப்பே இல்லை. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். இந்த உலகத்துல பிறந்துட்டு நமக்கு பிடிச்சதை பண்ணாம இருந்தோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையே வேஸ்டுடா. நீ பண்ணுடா, பார்த்துக்கலாம். சரிம்மா, ஆனால் அப்பா... டேய், இங்க தாண்டா நீ உங்க அப்பாவை புரிஞ்சுக்கவே இல்லை. அவரை நீ திட்டதான் நினைக்காத, திருத்ததான் நினைக்கிறாரு. அவர் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த மனுஷன் கோவக்காரர் தான்டா, ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம இல்லை. அதனால அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ 1 வருஷமோ 2 வருஷமோ தைரியமாக ட்ரை பண்ணு. சரி. ஆனால் ஒன்றுடா, அனுப்போம். இங்கே பாரு, லட்சியத்தையும் விட்டுறாத, லட்சியத்துக்காக லைஃப்பையும் விட்டுறாத. சரிம்மா. உன் லைஃப்டா, இது உனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். வாடா, சாப்பிட போகலாம். என்ன, அந்த புளிச்ச மாவு தோசை தானே? உனக்கெல்லாம் அதே பெருசுடா, வாடா.